மைக்ரோ ஓவன் இல்லாமல், பட்டர் ஷீட் இல்லாமல், பேக்கிங் ட்ரே இல்லாமல் ப்ரௌனி பண்ண முடியுமா? வாங்க பண்ணலாம். ரொம்ப நாளாக ப்ரௌனி சாப்பிடணும் போல் இருந்தது. நான் வில்லேஜில் இருக்கிறதுனால என்னால் வாங்க முடியல. சரி, வாங்க முடியலன்னா என்ன, நம்மளே செய்வோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். இதெல்லாம் இல்லாமலே கூட ப்ரௌனி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு பட்டரும் டார்க் சாக்லேட்டும் எடுத்து டபுள் பாயில் மெத்தடில் மில்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் ஒரு எக்கு, அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர், தென் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பீட் பண்ணுறதுக்கு பீட்டர் கூட யூஸ் பண்ணல, நான் ஸ்பூன் வச்சு தான் பீட் பண்ணேன். தென் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் அண்ட் பட்டரோட 1 கப் கோதுமை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை பீட் பண்ணி வச்சுருக்க எக்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்மக்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை அப்படிங்கிறதுனால பேக் பண்ணக்கூடிய பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் பட்டர் தடவி கோதுமை மாவால் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு மேலே நான் டார்க் சாக்லேட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் சாக்லேட், நட்ஸ் இது எல்லாமே கூட மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆக விடணும். இப்போ ஒரு குக்கரில் சால்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி குக்கரோட மூடியிலேருந்து கேஸ்கட்டையும் வெயிட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு 35 to 40 மினிட்ஸ் பேக் ஆக விட. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம பேக்கிங்காக எடுத்து வச்சிருக்க அந்த பவுல் எடுத்து உள்ளார வச்சிடலாம். ஃபைனலாக ப்ரௌனி ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது. இந்த ப்ரௌனியோட மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்.